ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி அந்த கமலேஷ் ஓகே இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பென் எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தான் தெரியும். அதே நம்ம காதல் மன்னன் பெண்ணை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதாவது பென்னோட லவ் லைஃப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ வந்து நான் பென்னோட லவ் லைஃப்பை பற்றி தான் மக்களே இந்த வீடியோ சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதனால் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் வந்து தாங்க. ஓகே, வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை பற்றி, அதாவது நம்ம பென்னோட கதையை பற்றி பார்ப்போம். அதாவது பென் கிளாசிக்கிலேருந்து தான் நம்ம பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மேலே ஒரு லவ் வந்து வந்திருக்கும், அது ஒரு க்ரஷ் வந்து வந்திருக்கும். அது யாரும் கேட்டீங்கன்னா நம்ம காய்கறின்னு வந்து பார்த்தீங்கன்னா பென் ஒரு எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோடில் பார்த்தோன்னே பென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆகிருப்பார், அதாவது லவ்வில் வந்து விழுந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் நம்ம பெண்ணும் காய்கறினும் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் அது இடப்பட்ட காலத்தில் வந்துச்சுன்னா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் வந்து ஜூலி வந்து காமிச்சிருப்பாங்க. ஜூலி மட்டும் அந்த கேரக்டர் வந்து தான் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும், எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். அதாவது பெண்ணும் ஜூலியும் தான் ஃபியூச்சரில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அல்டிமேட் இலையின் வரைக்கும் இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஆம்னி வருஷத்தில் காய்கறின்னு வந்து திரும்ப வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் வந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம எலினா. அதாவது எலினா வந்து நம்ம பெண்ணோட 11 வயசுல 12 வயசுலேயே வந்துட்டுனா இந்த ஃப்ளம்மர்ஸோட இருக்கும்போது வந்துட்டுனா அவங்க பழக்கமாக இருப்பாங்க. அதாவது எலினா வந்துட்டுனா ஒரு ஃப்ளம்மரோட பொண்ணாக தான் வந்து இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண்ணு மேலே ரொம்ப வந்து பாசமாக இருப்பாங்க. பெண்ணு மேலே இருக்கிற பாசத்தால் பெண்ணியை வந்து பார்த்திங்கன்னா கொல்ல பார்த்துருப்பாங்க. கடைசியில் வந்து ஜூலி வந்து காப்பாற்றிட்டு இருப்பாங்க. எலினாங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பென்டன் ஏலியன் ஃபார்ம்ங்கிற ஒரு படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பென்டன் அல்டிமேட் ஏலியனில் இந்த ஏலியன் ஃபார்ம் ரிட்டர்ன்ஸ்னு நினைக்கிறேன் அந்த எபிசோடில் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை பற்றி பெருசாக வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்கால இந்த கௌசிக் வந்த மாதிரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனிஃபர்னு கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த ஜெனிஃபருங்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸ், அதாவது ரொம்ப சினிமாவில் வந்து பெரிய ஆள். அவங்களுக்கு ஃப்ரேம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பென்னிடம் தான் அந்த இடத்துல வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பென்னுக்கு அவங்க மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி வந்து கொண்டு போயிருக்க மாட்டாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து பென் வந்து டேட் பண்ணியிருப்பாரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா எம்லி. யார் அது புதுசாக இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு எபிசோடில் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அதில் வந்து தான் சொல்லியிருக்கோம். பென் அல்டிமேட்டில் ஒரு எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது இவங்க பென்னோட ஃப்ரெண்டு, அதாவது இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா பென் டேட்டுக்கு போயிருப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனா மாதிரி சூப்பர் ஹீரோ, அதை ஹீரோவாக மாறுறதுக்கான வேலை வந்துருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இவங்க டவர் மேலே இங்கே வச்சுட்டு வந்து அப்படியே விட்டு போயிருப்பாரு. அதில் வந்து இவங்க செம்ம காண்டு இருப்பாங்க பென் மேலே. அதெல்லாம் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து பிரேக்கப் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் இடையில ஒரு புது கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் மொத்தமாக 2 எபிசோடு தான் வந்திருப்பாங்க. அது 3 எபிசோடு ஆம்னேஷன் சேர்த்து அந்த மாதிரி காமிச்சிருந்தாலும் செம்மையாக தான் எல்லா மனுஷனும் தான் நின்ட்டாங்க தான் சொல்லணும். அதாவது செம்மையான கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யூனிஸ் தான். அதாவது நம்ம யூனிஸ்க்கும் பென்னுக்கும் வந்து அந்த கெமிஸ்ட்ரி தான் சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அவங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பானோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது பெண் வந்து மாதிரி டக்குனு வந்து எலி நாமத்தில் மாறுவார். அதை பார்த்து அவங்க வந்து ஷாக்கன் ஆக மாட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அழகே யாரா நீ சொல்லிட்டு வந்து ஓடி இருப்பாங்க. ஆனால் யூனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஓகே நீ இதை பற்றி நீ அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியும், அதனால தான் வந்து எதுவும் கத்தலே எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அழகாக வந்து தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல பெண்ணும் சரி நானும் சரி செம்மையாக தான் ஃப்ளாட் ஆகிட்டேன் என்ன பொண்ணுடான்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா கடைசியாக தெரிஞ்சிச்சு இது பொண்ணே கிடையாதுரா, அது ரோபோட்ரா, அட்டை என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அதாவது ரோபோட்னா கிடையாது, இவங்க வந்து அல்டிமேட்டிக்ஸ் ஆம்னிட்டிக்ஸ் மாதிரி யூனிட்டிக்ஸ் தான் யூனிஷம் தர மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கார்டும் இருக்குது, பார்க்குறவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிஸோட கதையை அந்த இடத்துல வந்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யூனிஸ் வந்து ஆம்னு சொல்லி நீங்கள் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் யூனிஸே எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் ஜூலி வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை கழட்டி விட்டு போயிருப்பார். அதாவது ஜூலிக்கும் யூனிஸ்க்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். அதாவது நம்ம யூனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு பெண்ணுக்கு இந்த நிலைமையில இந்த சப்போர்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து இருப்பாங்க. ஆனால் ஜூலி வந்து பார்த்திங்கன்னா அட போடா வேணும்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க பக்கம் இருக்கும் நியாயமும் சரி தான். அதாவது பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியை பெருசாக வந்து கேர் பண்ணாமல் சுமோஸ் மாதிரி கேம் விளையாண்டுட்டு இருப்பார். ரைட் விடுங்க. அதெல்லாம் வந்து ஜூலி நம்ம பெண்ணை வந்து கழட்டிட்டு வந்து நம்ம போயிருப்பாங்க. ஆம்னிவர்ஸில் அதாவது 16 வயசில் வந்து கழட்டிட்டு வந்து நம்ம போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டருங்கிற புதுசாக ஒரு பொண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன். அந்த ஏலியன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏலியன் சொல்ல முடியாது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல தான் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏலியன் சொல்ல முடியாதுங்கிற பாருங்க. அவங்களுக்கும் பெண்ணுக்கும் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்கும். ஆனால் இடையில அந்த கௌசிக்கு வந்து அவங்க மாதிரி வந்து ஸ்பேனர் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் குளறுபடியாக்கி காயோட வந்து சேர்த்து வச்சுருவான். அதனால் எஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பெஸ்டருக்கும் நம்ம பெண்ணுக்கு வந்து நல்ல கெமிஸ்ட்ரி வந்து வந்துருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடையில 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பெண் எனக்கு தான் பெண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டையை வந்து வந்திருப்பாங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரின்சஸ் லூமாவும் பிரின்சஸ் அட்டாயாவும் தான். அதாவது நம்ம பிரின்சஸ் அட்டாயாவுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பெண்ணை தான் சுத்தமாக வந்து பிடிக்காது. புல்ஃப்ராகாக பெண்ணை இப்போ பார்த்தவங்களும் அப்பயே வந்துன்னா புல்ஃப்ராகை பார்த்தோன்னே அதாவது பெண்ணு மேலே வந்து ஃப்ளாட் ஆகிடுவாங்க. அதாவது ரொம்ப வந்து பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்ணை வந்து திரும்ப பெண்ணாக மாறுறவங்க பிடிக்காம போகிற மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் சின்ன ஒரு க்ரஷ் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் லூமா இவங்க வந்து பெரிய கூத்து. இவங்களுக்கும் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
எந்த ஒரு சம்மந்தமும் வந்து இருக்காது. ஆனால் யார் திரும்ப சம்மந்தப்படுத்தி விட்டுருப்பான், நம்ம கெவின் தான். அதான் பிரின்சஸ் லூமா வந்து நம்ம கெவின் தான் வந்து கல்யாணம் பண்ண வேண்டியது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெவின் என்னால் முடியாது பாலோடுங்கிட்ட சாமின்னு சொல்லிட்டு வந்து எஸ்கேப் வந்து வந்துருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில பெண்ணும் பஞ்சாயத்து பண்ண போயிட்டு பெண்ணுக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு கடைசியில் வந்து லூமா வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க, லூமா அவங்க அப்பாவும் இன்னும் 3 வருஷத்துக்கு நம்ம கல்யாணம் டார்லிங்னு சொல்லிட்டு. இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் பெண்ணோட நிலமை தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. புதுசாக சீரிஸ் வந்தால் தெரியும், இல்லை பென் 10 கேட்டால் தெரியும், ரைட் விடுங்க. இதுக்கப்புறம் இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஒருத்தவங்க மேலே ரொம்ப தான் க்ரஷாக ரொம்ப தான் பிடிச்சி போயிடும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரூ ஸ்டார்டே. அதாவது இவங்க வந்து பெண்ணை பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் வச்சா தான் சொல்லுவீங்க, ஏன்டா இப்படி வலிகிற, ஏன்டா இப்படி அலையிறன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது இந்த கேரக்டர் வந்து பெண்ணோட வயசில் ரொம்ப வந்து மூத்தவங்க. அதாவது ஒரு பையனுக்கு அம்மா, அதாவது நம்ம பெண்ணோட ஒரு 2-3 வயசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு அவங்க அம்மா போய் சைட் அடிச்சுட்டு இருப்போம். பையனே சொல்லுவான் டியோட் அது எங்கள் அம்மா டியோடுன்னு சொல்லிட்டு. என்ன அந்த இடத்துல வந்து பச்சை வந்து பெண் வழிவார், அது நமக்கு வந்து தெரியும். ஆனால் கடைசியில் யார் தெரியுமா, நம்ம பெண்ணோட ஒய்ஃபாக இருப்பாங்க, நம்ம காய்கறின் தான். காய்கறினோட நம்ம பெண்ணும் கல்யாணம் ஆகி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பையன் பிறந்திருப்பான். அவன் தான் கென்னு. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணையும் நம்ம காயும் தான் சேர்த்துக்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு லூப் மாதிரி கென்னு பிறந்தா தான் இவங்க 2 பேரும் சேருவாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் கென்னு பிறப்பாங்க. அதுதான் வந்து நான் காமிச்சிட்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இது வரைக்குமே நான் சொன்ன தெரியுமா, இது வரைக்குமே பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதாவது ஒரு பென்டன் ஃபேனாக இருந்துட்டு இப்போ வரைக்கும் நான் ஒரு மொட்டை பையனாக சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்கேன். சே ரைட் விடுங்க, பென்டன் ஃபேன் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது. இது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாகவே இருந்திருக்கும். அதாவது பென் வந்து இப்போ தான் சூப்பர் ஹீரோவை பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோ வந்து அவர் எவ்வளோ பெரிய லவர் பாய் ப்ளே பாய்ன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கணக்காமல் கம்மிச்சிட்டு விட்டுருங்கோ. என்ன மாதிரி எத்தனை பென்டன் ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் சிங்கிளாகவே சுற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பெண்ணை பற்றி இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சான்னு மறக்காம வந்து நான் கம்மிச்சிட்டு தான் சொல்லுங்கள். இதை வந்துன்னா நான் ஒரு ஏறத்தால மேலோட்டமாக இருக்க லிஸ்ட்டு தான். இன்னும் ஆழமாக போனால் பெண்ணோட லவ் ஸ்டோரி வந்து இன்னும் வந்து பயங்கரமாக வரும். அதான் எதுக்கு இந்த வீடியோ வந்துன்னா பெண்ணோட காதல் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம பெண்ணோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப பிடிக்கும், அதாவது பெண்ணோட லவ் இன்ட்ரெஸ்ட்டில் யார் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் கம்மிச்சு விட்டுருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஸு, நம்ம காய், அப்புறம் எஸ்டர் வந்து நம்ம யாருங்க ஜூலி, எங்கெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு மறக்காம கம்மிச்சு விட்டுருக்கோம். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சேர்ந்துக்கிறேன். செய்யப்பட்டா பாய். முக்கியமான விஷயம், நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்கணுச்சுன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்கும், கிளிக் பண்ணி வைங்களேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். ஓகே பாய்.